அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் முக்கியமாக திமுக வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து தவறாக சித்தரிக்கிறாங்க. ஹிந்தி திணிப்பே வந்து இங்கே நடக்கல, நீங்கள் எந்த மொழி வேணால் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் வந்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க. ஏழை வீட்டு பிள்ளைகள் வந்து இன்னொரு மொழியை வந்து கற்றுக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்கல. இவர்கள் வந்து மொழிக்கு எதிராக இல்லை, இவங்க வந்து ஏழை வீட்டு மாணவர்களுடைய கல்விக்கு எதிராக இருக்கிறாங்க. இப்படின்னு அடுக்கடுக்காக பல விஷயங்கள் சொல்கிறாங்க. சமக்கல்வி அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க, அதுக்கு கடைசியாக வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஹிந்தி திணிப்புன்றது எப்படி சொல்கிறோம்னா, ஏன்னா நானுமே இது ஹிந்தி திணிப்புன்னு தான் சொல்கிறேன். ஸோ இது ஹிந்தி திணிப்புன்ட்டு ஏன் சொல்கிறோன்னா, ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூல் வந்து இப்போது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து தமிழ்நாடு வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் வந்து ஆந்திரா சேர்ந்த ஆந்திரா பேக்ரவுண்டு சேர்ந்தவங்க அதாவது தெலுங்கு பேக்ரவுண்டை சேர்ந்த குடும்பத்திலேருந்து வந்த ஒரு மாணவன் இருப்பான், கன்னட பேக்ரவுண்டை சேர்ந்த ஒரு குடும்பத்திலேருந்து வந்த மாணவன் இருப்பான், பெங்காலி பேக்ரவுண்டில் சேர்ந்த ஒரு மாணவன் இருப்பான், பஞ்சாபி பேக்ரவுண்டில் சேர்ந்த ஒரு மாணவன் இருப்பான். இவர்கள் எல்லாமே வந்து யூபி, பீகார்ன்ற மாதிரியான இடங்களில் சேர்ந்த மாணவன் வந்து இங்கே வந்து படிப்பான். அரசு பள்ளிகள்லேயோ இல்லைனாக்கா மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்கள்லேயோ இங்கே வந்து படிப்பான். இப்போது இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனதுனால இவர்கள் தன்னுடைய தாய்மொழியை வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறாங்க. ஸோ இவரோட தாய்மொழிக்கான சப்ஜெக்டை வந்து நம்ம இங்கே வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து இந்த பள்ளிக்கூடங்கள் வந்து முடிவெடுத்தாக்கா எத்தனை சப்ஜெக்ட் ஆட் ஆகும் ஒரு ஸ்கூலில், அண்ட் எத்தனை சப்ஜெக்டுக்கான டீச்சர்ஸ் வந்து இவங்க வந்து ஹையர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு மாணவன் 2 மாணவனுக்காக இவங்க வந்து அத்தனை டீச்சர்ஸ் வந்து ஹையர் பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? ஸோ மல்டிபிள் லாங்குவேஜ் 10க்கு மேலே லாங்குவேஜுக்குன்னா அப்போ ஒரு 10 டீச்சர்ஸ் வந்து ஒரே ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்டுக்காக நம்ம ஹையர் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். ஸோ இந்த ஸ்கூல்கள் எல்லாம் என்ன பண்ணோம்னாக்கா இது சாத்தியப்படாது. ஏன்றது அப்புறமா வரேன். இது ப்ராக்டிக்கலாக இது சாத்தியப்படாது. ஸோ கடைசியாக இது வந்து எங்கே போய் முடியும்னாக்கா, ஓகே அப்போ 3வது ஒரு லாங்குவேஜ் நான் வந்து கன்னடம் வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த ஸ்கூல் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா நான் இது கன்னடா படிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். நான் தெலுங்கு வச்சுக்கிறேன்னு சொல்ல முடியாது, நான் ஏன் தெலுங்கு படிக்கணுன்ற சொல்கிற பெரிய கூட்டம் இருக்கும். ஸோ ஒரு மொழி வச்சா அந்த மொழிக்கு வந்து யாருமே வந்து நான் ஏன் படிக்கணுன்ற ஒரு இது சொல்லாமல் இருக்கிற ஒரு மொழியாக இருக்கும்னா காமனாக ஹிந்தி வச்சிடலாம் அப்படின்னு தான் எண்ட் ஆகும். ஸோ இன்டைரக்டாக பட் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஹிந்தி தான் இங்கே வந்து எடுக்கிற மாதிரி கடைசியாக ஸ்டோரி முடியும். ஸோ இங்கே ஹிந்தி திணிக்கப்படுது. நீங்கள் இந்த லாவை வந்து நீங்கள் எப்படி வேணால் மாற்றலாம், ஓகேவா? இதில் இருக்கிற ரெகுலேஷன்ஸ் நீங்கள் எப்படி வேணால் மாற்றலாம். நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணால் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் மாற்றலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அங்கே அத்தனை லாங்குவேஜ் வந்து ஒரு ஸ்கூல் வந்து நடத்த முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க 3வது ஒரு மொழி ஹிந்தியை தான் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஹிந்தி திணிப்பு ஆகுதில்ல இன்டெரக்டாக. நீங்கள் டேரெக்டாக திணிக்கல, ஆனால் இன்டெரக்டாக இது ஹிந்தி திணிப்பு தானே ஆகுது. ஓகே, இது ஏன் ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை மல்டிபிள் லாங்குவேஜ்னாக்கா, இந்த 3வது மொழி கேந்திர வித்யாலயா ஏன் சாத்தியம் இல்லை? கேந்திர வித்யாலயில் எதுக்கு இது சாத்தியம் இல்லை? கேந்திர வித்யாலயாவோட சிலபஸ் என்னன்றது தெரியுமா எனக்காகுது? 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 5 சப்ஜெக்ட் தான். அதில் லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஹிந்தி மட்டும்தான். 6th-லேருந்து 8th, அதாவது 3 வருஷம், அப்போ மட்டும் அடிஷ்னலாக ஒரு சப்ளிமெண்ட் லாங்குவேஜ் வரும். அது கம்பல்சரி சான்ஸ்கிரிட். ஓகேவா? சான்ஸ்கிரிட் வந்து 6th, 7th, 8th இந்த 3 வருஷத்துக்கு மட்டும் வரும். 9th, 10th மறுபடியும் இங்கே ஒரு ஆப்ஷன் தராங்க. இங்கே நீங்கள் இங்கிலீஷ், ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட் ஏதாவது 2 லாங்குவேஜ் மட்டும் எடுத்து படிக்கலாம். 3 லாங்குவேஜ் இங்கே படிக்க வேண்டியது இல்லை. நீங்கள் இல்லைன்னா இங்கிலீஷ், ஜெர்மன், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி எடுத்து படிக்கலாம். கேந்திர வித்யாலயில் இதுதான் சிலபஸ். ஸோ 6வதுலேருந்து 8வது ஒரு 3 வருஷம் மட்டும் 3வது ஒரு மொழி, அதுவும் கட்டாயமாக சான்ஸ்கிரிட் மட்டும்தான் கேந்திர வித்யாலயம் இருக்குது. மற்றபடி மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தோம்னாக்கா என்சிஆர்டியோட டைரக்ட் சிலபஸ். ஸோ கேந்திர வித்யாலயம் எதுக்கு நீங்கள் வந்து ரீஜனல் லாங்குவேஜ் வைக்கல? ஏன் வைக்கலன்னா, இப்போது நான் கேந்திர வித்யாலயில் படித்தேன், நான் பீகாரில் படித்தேன். நான் பீகாரில் படிக்கும்போது இன்னும் பல இடங்களில் வந்து எங்கள் அப்பாவுக்கு எங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சோ அங்கெல்லாம் நாங்கள் படித்தோம்.
இப்போ நாங்கள் தமிழ் வழி சேர்ந்தவங்க, தமிழ் வம்ச வழி சேர்ந்தவங்கன்றதுனால நாங்கள் வேறு ஸ்டேட்டில் போய் படிக்கும்போது ஒருவேளை அங்கே ஒரு 3வது மொழி எந்த மொழி வேணால் இது நீங்கள் வந்து எடுத்து படிக்கலாம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருந்திருந்தாக்கா நான் தமிழுக்கு ஆப்ட் பண்ணியிருப்பேன். என் குவார்ட்டர்ஸில் என் கூட இருக்கிற என் கிளாஸில் படிக்கிற அதே நண்பர் வந்து அவன் வந்து ஆந்திராலேருந்து அவன் வந்து தெலுங்கு கேட்டிருப்பான். அப்போது கேந்திர வித்யாலயாவில் ஒரு கிளாஸில் 30 பேர் இருக்காங்கனாக்கா கிட்டத்தட்ட 20 மொழி சேர்ந்த மாணவர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க தாய்மொழி வந்து கற்றுக்கிறதுக்காக அப்போ எத்தனை டீச்சர்ஸ் கேந்திர வித்யாலயா வந்து போட வேண்டியது இருந்திருக்கும். நான் ஹிந்தியும் படிப்பேன், அதோடு சேர்ந்து நான் தமிழ் அங்கே படிச்சுப்பேன். நான் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நான் படிச்சுப்பேன். ஸோ நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் எனக்கு 3வது மொழி ஒரு தமிழ் வந்து கேந்திர வித்யாலயா வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு ஷூரிட்டி வந்து எனக்கு இருக்கணும். கரெக்டாக? ஸோ இது ப்ராக்டிக்கலாக சாத்தியம்னாக்கா இது சாத்தியம் இல்லை. இதுக்கு ஒரு உதாரணம் கேந்திர வித்யாலயா. அப்போது நீங்கள் இப்போ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி மூலியமாக நீங்கள் சொல்கிற இந்த எந்த மொழி வேணால் கற்றுக்கலாம், நீங்கள் விருப்பப்படுற மொழி வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற இந்த கிளாஸ் ஆக்சுவலாக அமுல்படுத்த முடியாது. ஸோ இது உங்களால் கேந்திர வித்யாலயிலே பண்ண முடியல, அப்போது வேறு எந்த ஸ்கூல்லையும் இது பண்ணவும் முடியாது. 2வது சமக்கல்வி. இதை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். துப்பு இருந்தால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். கேந்திர வித்யாலயாவோட சிலபஸ், நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இந்தியா முழுக்க ஒரே சமக்கல்வி அப்படின்னு சொல்கிறீங்களே, கேந்திர வித்யாலயாவோடைய அந்த சிபிஎஸ்சி சிலபஸ் ஏன் உங்களால் இந்த என்இபி பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிற மற்ற ஸ்டேட் போர்டு சிலபஸோடு இணைக்க முடியல? அதே சப்ஜெக்ட் அதே புக்ஸு உங்களால் ஏன் கொடுக்க முடியல? கேந்திர வித்யாலயாவுடைய சிபிஎஸ்சி சிலபஸ் பேஸ் பண்ணி தான் எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்தியாவில் நடக்குது. ஏன் உங்களால் இந்த நாடு முழுக்க அதே சிலபஸை அமுல்படுத்த முடியல? இந்த என்இபி அதையே எம்ஃபசைஸ் பண்ண மாட்டேங்குது. இதுக்கு பதில் இருக்கா? அப்புறம் நீங்கள் கேந்திர வித்யாலயாவுக்கும் இன்னமும் தனியாக சிலபஸ்ஸு அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஸ்கூல்களுக்கு ஒரு தனி சிலபஸ்ஸு அப்படின்றது நீங்கள் கடைப்பிடிக்கும் போது இங்கே சமக்கல்வி எங்கே வருது? அப்போ இந்த சமக்கல்வி எங்கள் உரிமைன்ற இந்த வெங்காயம்லாம் வந்து ஏமாற்ற வேலை தானே. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவ்வளோ லூஸாக நாங்கள்